படித்த சத்தியங்கள் எப்படி நம்முடைய அனுபவமாய் மாறும்? ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வது ஒரு புறம், ஆனால் அந்த காரியங்கள் நம்முடைய அனுபவமாய் மாறுகிறது இன்னொன்று. உதாரணத்திலே நாம் சுகத்தை பற்றி கற்றுக்கொண்டோம், பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி கற்றுக்கொண்டோம், இவையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இவைகள் எப்படி நம்முடைய அனுபவமாய் மாறும்? தேவனுடைய சத்தியங்களை கேட்கிறார், ஆனால் அதனுடைய வாழ்க்கையாக அனுபவமாக மாறவில்லை. அதை அவர்கள் அனுபவிக்கவில்லை. புரிந்திருக்கிறார், தெரிந்திருக்கிறார், ஆனால் அதை அனுபவிக்கவில்லை. புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் ஆசீர்வாதங்களை நம்முடைய அனுபவமாக்கிக் கொள்வது எப்படி? புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிப்பது எப்படி? சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு மாற்றம். இந்த மாற்றம் மிகவும் எளிதாய் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். புதிய உடன்படிக்கையிலே இவ்விதமான மாறுதல் அல்லது இதை அனுபவித்தல் மிக மிக எளிது. புதிய உடன்படிக்கை குறித்து ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அதிலே தேவன் எல்லாவற்றையும் மிக எளிதாகி ஆக்கிவிட்டார். நாம் தான் அதை எல்லாவற்றையும் மறுபடி கடினமாக்கி வைக்கிறோம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் எளிதாக்கி மாற்றி வைக்கிறார். அடிக்கடி நாங்கள் இந்த விதமாக ஊழியர் கூடுகையிலே உபவாசத்தை வைத்து இவ்விதமாய் தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய வரங்கள் நம்மிலே செயல்பட அப்படி நாங்கள் முயற்சித்து இருக்கிறோம். அப்படி முயற்சித்தும் கூட அது எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக நடக்கவில்லை. என்று அநேகர் சுகத்தை பற்றி கேட்கிறார்கள், சுகத்தை பற்றி சத்தியத்தை கேட்கிறார்கள், ஆனால் அந்த சுகத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் திணறுகிறார். பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி கேட்கிறார்கள், ஆனால் அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் திணறுகிறார். ஆவியானவருடைய வல்லமையை குறித்து அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஜெர்மனியிலே வெள்ளம் என்று சொல்லி செய்தி வருகிறது, ஆனால் அதற்கு இடையிலே கர்த்தர் அனைவரையும் பாதுகாப்பு வைத்திருக்கிறார், நலமாக வைத்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தேவன் தம்முடைய பிள்ளைகளை கண்ணின் மணியை போல காக்கின்ற தேவன். ஆமென். அவர் உறங்காமல் இமைக்காமல் நம்முடைய பிள்ளைகள் மேல் எப்பொழுதும் தன்னுடைய பார்வையை வைத்திருக்கிற தேவன். அதற்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இன்று நாம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை பார்க்க, நாம் அநேக சத்தியங்களை படித்துக் கொண்டு வருகிறோம். புதிய உடன்படிக்கை சத்தியங்களை படித்துக் கொண்டு வருகிறோம். ஆனால் இவைகளிலே நாம் படித்த சத்தியங்கள் எப்படி நம்முடைய அனுபவமாய் மாறும்? ஒரு காரியத்தை தெரிந்து கொள்வது ஒரு புறம், ஆனால் அந்த காரியங்கள் நம்முடைய அனுபவமாய் மாறுகிறது இன்னொன்று. உதாரணமாக, புதிய உடன்படிக்கையிலே நாம் சுகத்தை பற்றி கற்றுக்கொண்டோம், பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி கற்றுக்கொண்டோம், இவையெல்லாம் நாம் கற்றுக்கொண்டோம். ஆனால் இவைகள் எப்படி நம்முடைய அனுபவமாய் மாறும் அல்லது நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறும் என்பதை குறித்து தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். இது ஒரு மிக மிக ஒரு அடிப்படையான ஒரு அறிந்து கொள்ளுதல், புரிதல். இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இது ஒரு சாவியை போன்றது. இதை நீங்கள் புரிந்து கொண்டால் இதை வைத்து
புதிய உடன்படிக்கையில் கீழ் வருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்கள் உங்களுக்குள்ளதாய் மாற்றிக்கொள்ள முடியும், உங்களுடைய சொந்த அனுபவமாய் மாற்றிக்கொள்ள முடியும். இன்று அநேகர் தேவனுடைய சத்தியங்களை கேட்கிறார்கள், ஆனால் அதனுடைய வாழ்க்கையாக அனுபவமாக மாறவில்லை. அதை அவர்கள் அனுபவிக்கவில்லை. புரிந்திருக்கிறார்கள், தெரிந்திருக்கிறார்கள், ஆனால் அதை அனுபவிக்கவில்லை. ஒருவேளை அந்த மோசே மலையில் இருந்து அந்த கானான் தேசத்தை பார்த்தான் அல்லவா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை பார்த்தான், அதற்குள்ளே அவனால் செல்ல இயலவில்லை. அதை போல பல விசுவாசிகள் இருக்கிறார்கள், சத்தியத்தை கேட்டிருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள், ஆனால் அந்த ஆசீர்வாதத்திற்குள் செல்ல முடியாமல், அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அது எப்படி என்று நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் ஆசீர்வாதங்களை நம்முடைய அனுபவமாக்கிக் கொள்வது எப்படி, புதிய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிப்பது எப்படி? நான் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு மாற்றம். இந்த மாற்றம் மிகவும் எளிதாய் நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். ஒரு புதிய உடன்படிக்கை குறித்து ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அதிலே தேவன் எல்லாவற்றையும் மிக எளிதாகி ஆக்கிவிட்டார். நாம் தான் அதை எல்லாவற்றையும் மறுபடி கடினமாக்கிவிட்டோம். ஆனால் தேவன் எல்லாவற்றையும் எளிதாக்கி மாற்றி வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்று இந்த புதிய உடன்படிக்கையை தவிர்த்து பொதுவாக கிறிஸ்தவத்திலே விசுவாசிய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு உதாரணமாக ஒரு சுகமாயிருக்கலாம், அல்லது அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், பரிசுத்தாவினுடைய கிரியைகளா இருக்கலாம். இதை தங்களுடைய அனுபவமாக்கிக் கொள்வது எப்படி என்கிற காரியம் இருக்கு. இன்று இவர்கள் என்ன செய்யறாங்க? பொதுவா நாம் என்ன சொல்லுவோம்? இதற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், நீங்கள் அதிகமாக உபவாசிக்க வேண்டும், இல்லையா? இன்னும் சில பேர் என்ன நிறைய மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அபிஷேகத்துக்காக இம்பார்ட்டேஷன் சொல்றாங்க இல்லையா? நிறைய பேர் இன்றைக்கு வர்ற ஊழியர் எல்லாருமே நான் இம்பார்ட்டேஷன் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. சோ அதுல போய் லைன்ல போய் நின்றோம், அப்படியாவது நமக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லிட்டு இப்படி பல விதத்திலே நாம் முயற்சிக்கிறோம், ஆனால் அது நமக்கு கிடைக்கவில்லை. இன்னும் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்தாவினுடைய வல்லமையை பெறுவதற்காக 1 மணி நேரம் தொடர்ந்து அந்நிய பாஷையில் பேச வேண்டும். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இது இப்படி முயற்சித்து நாங்கள் செய்திருக்கிறோம். நாங்கள் முன்பு ராஜஸ்தான்ல ஊழியம் செய்த பொழுது அடிக்கடி நாங்கள் இந்த விதமாக ஊழியர் கூடுகையில உபவாசத்தை வைத்து இவ்விதமாய் தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய வரங்கள் நம்மிலே செயல்பட அப்படி நாங்கள் முயற்சித்து இருக்கிறோம். அப்படி முயற்சித்தும் கூட அது எங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக நடக்கவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறதை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். புதிய உடன்படிக்கையிலே இவ்விதமான மாறுதல் அல்லது இதை அனுபவித்தல் மிக மிக எளிது. ஒரு வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பழைய உடன்படிக்கையிலே அவர் புதிய உடன்படிக்கை எப்படி என்று சொல்லி எவ்வளவு எளிதாய் ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு வசனம் இருக்கிறது புதிய ஏற்பாட்டிலே. ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5 to 10 வரை உள்ள வசனங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 5 to 10 வரை உள்ள வசனங்கள் மோசே நியாய பிரமாணத்திலாகும் நீதியை குறித்து இவைகளை செய்கிற மனுஷன் இவைகளை பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறான். அப்ப அதுல சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவனுக்கு எப்படி கிடைக்கும் என்று சொன்னால், அந்த நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் எத்தனையோ கட்டளைகள் நாம் படிக்கிறோம். யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், இவையெல்லாம் நிறைய கட்டளைகளை படிக்கிறோம். அவைகள் எல்லாவற்றையும் கை கொண்டால் அவனுக்கு அது கிடைக்கும். அவன் நீதிமானாக முடியும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் 6ஆம் வசனத்திலே என்ன சொல்லுகிறார்? விசுவாசத்தினாலும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்?
அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்திற்கு இறங்குகிறவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறதும் அன்றி. இப்ப புதிய உடன்படிக்கையிலே விசுவாசத்தின் கீழே அவர் என்ன சொல்கிறார்? இது கடினம் இல்லை, இது பரலோகத்துக்கு ஏறுகிறது போல அல்லது பூலோகத்துக்கு கீழே போக வேண்டியது போல ஒரு கடினமான ஒரு காரியமே இல்லை. 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய். பாருங்க, புதிய உடன்படிக்கையில நீதியை பெற்றுக் கொள்வது, ரட்சிப்பை பெற்றுக் கொள்வது எவ்வளவு எளிது என்று பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறார். அதுக்கு நீங்க பரலோகத்துக்கு ஏற வேண்டிய அவசியம் இல்லை, பூலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஆகாயத்தையும் பூமியும் ஒன்றாய் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, பவுல் பழைய உடன்படிக்கை நியாயப்பிரமாணம், புதிய உடன்படிக்கை விசுவாச பிரமாணம் இரண்டையும் அவர் ஒப்பிட்டு பார்க்கிறார். பழைய உடன்படிக்கையிலே நீதியை பெறுவது எவ்வளவு கடினம் என்று அவர் சொல்லுகிறார். ஆனால் புதிய உடன்படிக்கையின்படி நீதியை பெறுவது கடினமே இல்லை. அது இமயமலையில ஏற வேண்டிய ஒரு காரியம் அல்ல, பரலோகத்துக்கு போக வேண்டிய காரியம் அல்ல, பாதாளத்துக்கு போக வேண்டிய காரியம் இல்லை. அது உன் சமீபத்தில் இருக்கிறது, உன் வாயில் இருக்கிறது, உன் இருதயத்தில் இருக்கிறது. நீ இப்படி செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். இவ்வளவு எளிதாக இருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதை போலத்தான் பிரியமானவர்களே, புதிய உடன்படிக்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம், அது சுகமாய் இருக்கட்டும், அல்லது பொருளாதார ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், அல்லது பரிசுத்தமாய் இருக்கட்டும், அல்லது பரிசுத்தாவியினுடைய வல்லமை நிறைவை அனுபவிப்பதாய் இருக்கட்டும், எதுவானாலும் சரி, அவைகள் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது, நமக்கு மிகவும் எளிதாக இருக்கிறது. இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாட்டிலே தேவன் எல்லாவற்றையும் எளிதாய் வைத்திருக்கிறார். சரி, உதாரணமாக இன்று அநேகர் சுகத்தை பற்றி கேட்கிறார்கள், சுகத்தை பற்றி சத்தியத்தை கேட்கிறார்கள். ஆனால் அந்த சுகத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் திணறுகிறார்கள். பொருளாதார ஆசீர்வாதத்தை பற்றி கேட்கிறார்கள், ஆனால் அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் திணறுகிறார். ஆவியானவருடைய வல்லமையை குறித்து அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அது வெளிப்படவில்லை. ஏன் என்று அவர்கள் மிகவும் தலையை பீத்துக் கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பலவிதமான முயற்சிகள் செய்கிறார், பலவிதமான முயற்சி. இன்று காலையில் கூட ஒரு அருமையான சகோதரர் என்னோடு கூட பேசினார். சொன்னார், வாலிபர்களுக்கு பரிசுத்தத்தை குறித்து பேசும்போது நாம் என்ன சொல்ல வேண்டும்? பொதுவா நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? நிறைய ஜெபம் பண்ணு, நல்லா ஜெபம் பண்ணு, நிறைய உபவாசி, இதுதான் சொல்லுகிறோம். ஆனால் அதை செய்தும் கூட அவர்கள் தவறுகிறார்களே, அவர்கள் விழுந்து விடுகிறார்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். இது ஒரு அடிப்படையான ஒரு புரிந்து கொள்ளுதல். அதனால்தான் நான் சொன்னேன், இது ஒரு சாவியை போன்றது. ஒரு சாவி, அதாவது மாஸ்டர்ஸ் கீ என்று சொல்வார்கள். மாஸ்டர்ஸ் கீ என்று சொன்னால், ஒரு சாவி ஒரு மாளிகையில் இருக்கிற எல்லா கதவுகளையும் திறக்கிற ஒரு சாவியை தான் மாஸ்டர் கீ என்று சொல்வார்கள். அதை போல இன்று நான் சொல்ல போகிற இந்த காரியம், இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கீயை போல செயல்படும். நீங்கள் இதுவரை கேட்ட சத்தியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறும். நீங்கள் மோசேயை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தூரத்திலிருந்து பார்க்க மாட்டீர்கள், மாறாக அதற்குள் சென்று அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ இன்று எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அதுவரை நாம் இன்று பார்ப்போம். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். இந்த புதிய உடன்படிக்கையின் கீழே ஆசீர்வாதத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வதிலே, நம்முடைய அனுபவமாக்கி கொள்வதிலே 3 படிகள் இருக்கிறது. 3 படிகள் இருக்கிறது. நான் சொல்லுறது நன்றாக கவனியுங்கள். இதுக்கு 3 படிகள், எளிதான படிகள், கடினம் அல்ல. முதல் படி என்ன? சத்தியத்தை தெரிந்து கொள்வது. நான் அடிக்கடி சொல்லுவேன்,
சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். முதலாவது படி என்னவென்று சொன்னால் சத்தியத்தை தெரிந்து கொள்வது. இரண்டாவது படி என்னவென்று சொன்னால் தெரிந்து கொண்ட சத்தியத்தை விசுவாசிப்பது. மூன்றாவது என்னவென்று சொன்னால் தெரிந்து கொண்ட சத்தியத்தை, விசுவாசித்த சத்தியத்தை தம்முடைய கிரியையினாலே வெளிப்படுத்துவது. இது ரொம்ப சிம்பிள். இந்த மூன்று காரியம் தான். பாருங்கள், அந்த நாம் வாசித்த ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் கூட அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், அடுத்ததாக அதை நாம் இருதயத்திலே விசுவாசித்தோம் என்று சொன்னால், இரண்டாவது, மூன்றாவது அதை தன்னுடைய நாவினாலே அறிக்கை செய்யும். அது என்னது? நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். விசுவாசத்தை கிரியையினாலே வெளிப்படுத்துகிறோம். சொல்லுகிறார், இப்படி செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய், ரட்சிப்பு உனக்கு சொந்தமாகிவிடும், நீதி உனக்கு சொந்தமாகிவிடும், நீ கானான் தேசத்துக்குள் பிரவேசித்து விடுவாய். அல்லேலூயா. புரியுறது உங்களுக்கு? இந்த மூன்றே காரியங்கள் தான். கடினமலைக்கு அல்ல. அந்த பவுல் சொன்னது போல அது உனக்கு சமீபமாய் இருக்கிறது, உனக்குள்ள இருக்கிறது, நீ செய்ய முடியும், மிக எளிதானது. என்ன மூன்று காரியங்கள் மறுபடியும் சொல்லுகிறேன்? சத்தியத்தை அறிந்து கொள்வது, இரண்டாவது சத்தியத்தை விசுவாசிப்பது, மூன்றாவது அந்த விசுவாசத்தை கிரியையினாலே வெளிப்படுத்துவது. பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டு முறை, ஒரு ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கிக் கொள்ள புதிய ஏற்பாட்டு முறை என்ன? அது அதற்காக நாம் ஜெபிப்பதோ அல்லது உபவாசித்து ஜெபிப்பதோ அல்ல. அது என்னவென்று சொன்னால் சத்தியத்தை அறிந்து கொள்வோம். சத்தியத்தை அறிந்து கொண்டால் நாம் அந்த ஆசீர்வாதத்துக்குள் நுழைந்து விடுவோம், அந்த ஆசீர்வாதத்தை நாம் சொந்தமாக்கி விடுவோம். அதற்காக பல வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. ஆனால் 4 வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னது, பவுல் அப்போஸ்தலன் சொன்னது, பேதுரு அப்போஸ்தலன் சொன்னது, யோவான் அப்போஸ்தலன் சொன்னது. இந்த 4 பேர் சொன்ன காரியங்கள் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது இயேசு கிறிஸ்து. நான் முன்பு சொன்னது போல சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இன்றைக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்றாங்க? பிசாசுனுடைய கட்டுகளை உடைக்கணும் பிரதர். எப்படி உடைக்கணும்? ஃபாஸ்டிங் பிரேயர் போயிட்டு உடைக்கணும் பிரதர். கேட்டிருக்கிறீங்களா? நீங்க கேட்டிருப்பீங்க. பிசாசின் கட்டுகளை எப்படி உடைக்க வேண்டும்? ஃபாஸ்டிங் போடணும் பிரதர். இதெல்லாம் சாதாரண 1 நாள் 2 நாள் 10 நாள் 20 நாள் 30 நாள் 40 நாள் வரைக்கும் ஃபாஸ்டிங் போட்டு என்ன பண்ணணும்? இந்த கட்டுகளை உடைக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அப்ப விடுதலை எப்படி வருது? இவ்வளவு கஷ்டம் இல்ல. நிறைய மணி நேரம் ஜெபிக்கிறது, நிறைய நாள் உபவாசம் பண்றது, நிறைய நேரம் அந்நிய பாஷையில பேசுறது, நிறைய கூட்டங்களை அட்டன் பண்றது, நிறைய இம்பார்ட்டன்ஸ் வாங்கிக்கிறது இல்ல. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. சத்தியத்தை அறிந்தால் நீ விடுதலை ஆகி விடுவாய். ஆமே. சத்தியத்தை அறிந்தால் நோயிலிருந்து விடுதலை, பிசாசின் கட்டுகளில் இருந்து விடுதலை, பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுதலை, வாழ்க்கையின் பிரச்சனையிலிருந்து விடுதலை, ஆமென், பாவத்திலிருந்து விடுதலை. சிம்பிள். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இணைக்கிறார் பாருங்கள். எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்? சத்தியத்தை அறிந்து கொண்டால் நாம் பெற்றுக்கொள்வோம். இது யார் சொன்னது? இயேசு கிறிஸ்து சொன்னது. புதிய ஏற்பாட்டில் பல வசனங்கள் இருக்கிறது. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். பேதுரு அப்போஸ்தலன் சொன்னார், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள் பாருங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனங்கள். அங்கே என்ன சொல்லுகிறார்? தேவனையும் நம்முடைய கர்த்தராய் இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுள். எப்படி நாம் சத்தியத்தை அறிகிறோமோ அதே போல தேவனையும் குமாரனையும் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அது பெருகும். பிரியமானவர்களே, அல்லேலூயா.
எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய வாலிப வயதுல சொல்லுவாங்க, மூத்த ஊழியர் சொல்லுவாங்க, காலையில எழுந்து ஜெபித்து நாம் கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க கேட்டுக்கலாம். அதிகாலையில் எழும்பி, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி நாம் ஜெபித்து அதிகமாக பலனை ஜெபித்து நாம் தேவ கிருபையை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எங்கும் அப்படி சொல்லப்படவே இல்லை. இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. இப்பொழுது எப்படி கிருபை நமக்கு எப்படி உண்டாகும், கிருபை எப்படி நாம் நமக்கு பெருகும் என்றால் மிக எளிது. தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபை 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 கிருபை. சமாதானம் என்று சொன்னால், நீங்கள் தயவு செய்து தமிழிலே சமாதானம், ஆங்கிலத்திலே பீஸ் என்று படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொண்டிருக்கிற இந்த மன அமைதி சமாதானம் என்று நினைக்காதீர்கள். அதை நாம் இதோடு இணைக்க வேண்டும் என்று சொன்னால், எபிரேய மொழியிலே சொல்லப்பட்டிருக்கிற ஷாலோம். நான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஷாலோம், அந்த ஷாலோம் என்பது ஒரு மன அமைதி மாத்திரம் கிடையவே கிடையாது. அதற்குள்ளே பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஷாலோம் என்று சொன்னாலே முழுமையானவை, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம். அப்படி என்றால் இந்த கிருபையும் இந்த ஷாலோமும் நமக்கு உண்டாகும், நமக்கு பெருகும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? வானத்திற்கு ஏற வேண்டுமா? கீழே இறங்க வேண்டுமா? இல்லை இல்லை. பிரியமானவர்களே, தேவனை பற்றிய அறிகிற அறிவினால், இதுதான் நாம் நினைக்கிறது போல ரொம்ப கஷ்டமான காரியமே அல்ல. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது கஷ்டமான காரியம் அல்ல. அடுத்ததாக அடுத்த வசனத்தை கவனியுங்க. அந்த அடுத்த வசனம் 1ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நன்றாய் படியுங்கள். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளினதும் அன்றி. அப்ப நம்முடைய ஜீவன் அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை, தேவ பக்தி என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த உலகத்திலே நாம் வாழுகிற வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இரண்டுக்கும் தேவையான எல்லாம் எல்லாம் எப்படி கொடுக்கப்படுகிறது? எப்படி கொடுக்கப்படுகிறது? தயவு செய்து நான் மறுபடியும் சொல்றேன், தவறா நீங்க நினைக்காதீங்க, புரிந்து கொள்வதற்கான சொல்கிறேன். 10 நாள் உபவாசிப்பதினாலே அல்ல, தினமும் 2 மணி நேரம் ஜெபிப்பதினாலே அல்ல, அல்லது 1 மணி நேரம் அந்நிய பாஷையினாலே பேசுவதனாலே அல்ல. இல்லை இல்லை. எப்படி? நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி இயேசு கிறிஸ்து சொன்னாரோ, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அதே போல இங்க பேதுரு 12 சீடர்களிலே முதன்மையான சீடன், அப்போஸ்தலன், இயேசுவோடு கூட பயணித்தவன், நெருங்கி இருந்தவன், அவன் தெளிவாய் சொல்லுகிறான், நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையும் ஷாலோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், அவரை அறிகிற அறிவினாலே கிடைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு எளிது பாருங்க. இது தெரியாம நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? ஒரு சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு நாம் உபவாசித்துக் கொண்டிருக்கிறோம்? இன்னொரு அப்போஸ்தலன் எடுத்துக்கொள்வோம், பவுல் அப்போஸ்தலன். 12 சீடர்களிலே பிரதானமாய் இருந்தவர் பேதுரு. ஆனால் வெளிப்பாடுகளிலே பிரதானமாய் இருந்தவர் பவுல் அப்போஸ்தலன். அவர் என்ன சொல்லுகிறார்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனங்கள். அங்க என்ன சொல்லுகிறார்? சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து, ஆங்கிலத்திலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நோ
அறிந்து கொள்ளுதல் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலத்தையும் நீளத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் அறிந்தால், உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும். இந்த வசனங்களை வாசித்து பாருங்க. 17, 18, 19 வாசித்து பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சுருக்கமாக சொன்னால் விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை அறிந்து கொண்டால் சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படுவீர்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதைத்தான் அவர் சொல்லுகிறார். தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் எப்படி நிறைவோம்? அவருடைய அன்பை அறிவதின் நிமித்தமாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் நிச்சயமா சொல்ல முடியும், வாலிப வயதிலிருந்து எத்தனையோ ஊழியர்களை கேட்டிருக்கிறேன். அவள் ஆண்டவரிடத்திலிருந்து இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீ இப்படி செய்ய வேண்டும், நீ அப்படி செய்ய வேண்டும், என்னென்னமோ செய்ய வேண்டும் என்று சொல்லுவார். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் எவ்வளவு தெளிவாக, நீ தேவனுடைய அன்பை அறிந்து கொண்டால் சகல பரிபூரணத்தினால் நிறையப்படுவார், நிரப்பப்படுவார், நிறைந்து விடுவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகையினால் தான் பிரியமானவர்களே, நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சொன்னேன் அல்லவா, இந்த ஆசீர்வாதத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால், முதலாவது சத்தியத்தை அறிந்து கொள்வது. இதற்குத்தான் நான் வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறேன். இயேசு கிறிஸ்து சொன்னார், பேதுரு சொன்னார், பவுல் சொன்னார். இப்பொழுது இன்னொரு அப்போஸ்தலனாகிய யோவான். பேதுரு முதன்மை சீடன், பவுல் வெளிப்படுத்துதலிலே முதன்மையாக இருந்தவர், யோவான் கிறிஸ்துவோடு கூட மிகவும் நெருங்கினவர், நேசிக்கப்பட்டவர், அவர் மார்பிலே சாய்ந்திருந்தவர். அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, மறுபடியும் படிக்கிறேன். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படியானால் இங்கே நன்றாய் கவனியுங்கள், ஜெபத்திற்கு பதில் எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், நாம் அதிக நாள் உபவாசிப்பதினால் அல்ல, இந்த அறிவை பெற்றுக் கொள்வதினால், இந்த சத்தியத்தை தெரிந்து கொள்வதினால், இந்த வெளிப்பாட்டை தெரிந்து கொள்வதினால். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதா. ஆகையால் தான் நான் சொன்னேன், நீங்கள் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த புதிய உடன்படிக்கை சத்தியங்களிலே நாம் பல காரியங்களை குறித்து பேசணும், பல ஆசீர்வாதங்களை குறித்து பேசணும். ஆனால் இது எப்படி எனக்கு என்னுடைய அனுபவமாகும், என்னுடைய வாழ்க்கையின் அங்கமாகும், நான் எப்படி இதற்குள் பிரவேசிப்பேன்? அதுக்குதான் 3 காரியங்கள் சொன்னேன். அந்த 3ம் கடினமே அல்ல. முதலாவது சத்தியத்தை அறிந்து கொள்வது, 2வது அதை விசுவாசிப்பது, 3வது விசுவாசத்தை கிரியையினாலே வெளிப்படுத்துவது. மிகவும் எளிது. இப்பொழுது நாம் பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலே, புதிய உடன்படிக்கையிலே சத்தியத்தை அறிந்து கொள்ளுதலும் அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெறுவதும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புதிய ஏற்பாட்டை தேடி தேடி நீங்க வாசிங்க. எங்கேயுமே நீ இத்தனை நாள் உபவாசம் பண்ணா, இத்தனை நாள் இது செய்தால் நீ உனக்கு இது கிடைக்கும் என்று சொல்லப்படவே அதிகமாக சொல்லப்பட்டது என்று சொன்னால், நீ இதை அறிந்து கொண்டால், இதை நீ இந்த வெளிப்படுத்துதலை பெற்றுக் கொண்டால் இது உனக்கு சொந்தமாகிவிடும், இது உன் வாழ்க்கையிலே வெளிப்படும். இதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டை நான் முன்பு சொல்லியிருந்தேன், நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். அந்த அறிந்து கொள்ளுதல் எப்படி மாற்றுகிறது, நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. இதுல கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பல நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட அறிவு வந்த உடனேயே
காரியங்கள் மாற ஆரம்பித்து விடுகிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று அநேகர் பிரசங்கங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சத்தியத்தை அவர் புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால், நொடியிலே உங்களுடைய வாழ்க்கை மாறும். ஒரு உதாரணத்தை நான் ஒரு உண்மை கதையை சொல்லியிருந்தேன். அது அநேகருக்கு இந்த காரியத்தை புரிந்து கொள்ள ஏதுவா இருந்தது. 2ஆம் உலகப் போர் நடந்தது, உங்களுக்கு நன்றாக தெரியும். நேச நாடுகள் என்று சொல்லப்படுகிற நாடுகள் ஒரு பக்கம், மற்ற நாடுகள் ஹிட்லர், ஜப்பான் போன்ற நாடுகள் இன்னொரு பக்கம் இருந்தது. இதுல ஜப்பான் அந்த பேர்ல் ஹார்பர், அந்த பாம், அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஆரம்பத்திலே ஜப்பான் ஜெயித்து கொண்டே வந்தது. உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர் வரைக்கும் வந்தது, இந்தியாவிற்குள்ளே பர்மாவை எல்லாம் கடந்து கொண்டு வந்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் ஜெயித்து கொண்டு வந்தார்கள். ஒரு சிறிய நாடு, ஆனால் ஜெயித்து கொண்டே வந்தார்கள். இந்த போரிலே நேச நாடுகள், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற தேசங்களில் இருந்து பிடிக்கப்பட்ட வீரர்கள், சேனை வீரர்களை அவர்கள் யுத்த கைதிகளாக வைத்திருந்தார். யுத்த கைதிகளாக வைத்திருந்தார். உதாரணமாக, அடர்ந்த காடுகள் மத்தியிலே ஒரு கேம்ப் அமைத்து அவர்களை அங்கே கைதிகளாக வைத்திருந்தார்கள். அதை ஆங்கிலத்திலே POW என்று சொல்லுவார்கள், உங்களுக்கு தெரிந்திருக்கும், பிரிசனர்ஸ் ஆஃப் வார். அவ்விதமாக POW கேம்ப் என்று சொன்னால் அந்த யுத்த கைதிகளை வைத்திருக்கிற கேம்ப்ஸ் இருக்கும். இந்த இப்படி ஒரு கேம்ப் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு இடத்திலே அமெரிக்காவுக்கும் நேச நாடுகளுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. கடைசியில உங்களுக்கு நடந்த காரியம் தெரியும், அணுகுண்டு வீசப்பட்டது. ஜப்பான் தன்னை சமர்ப்பணம் செய்கிறது. ஜப்பான் தோற்றுவிட்டது, ஜப்பான் சரணடைந்து விட்டது. ஆனால் நடந்தது என்ன? இந்த குறிப்பிட்ட யுத்த கைதி அந்த முகாமிலே அங்கிருந்த ஜப்பான் போர் அதிகாரி, ஜப்பான் ஆர்மி அதிகாரிகள் அங்கிருந்த நேச நாடுகளுடைய கைதிகளிடத்திலே மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டார்கள். மிகவும் கேவலமாக, கடினமாக நடந்து கொண்டார்கள். சரியாக சாப்பாடு தருவது கிடையாது, நிறைய வேலை வாங்குவது, அடிப்பது, உதைப்பது என்று சொல்லி நடந்து கொண்டார்கள். அதாவது இந்த யுத்த காலத்திலே செய்யப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு ரெண்டு நாடு ஜெயிக்கிறது, சண்டை போடுகிறது வைத்துக் கொள்ளுவோம். ஒரு குறிப்பிட்ட நாடு ஜெயித்து விட்டது என்று சொன்னால், தோற்றுவிட்ட அந்த நாட்டினுடைய போர் வீரர்கள் எங்கு இருந்தாலும் ஜெயித்த நாட்டினுடைய போர் வீரர்களுக்கு முன்பாக தங்களை சமர்ப்பிக்க வேண்டும், சமர்ப்பணம் செய்துவிட வேண்டும், சரணடைந்து விட வேண்டும். அதன்படி இந்த முகாமில இருந்த ஜப்பானிய ராணுவ அதிகாரிகள் அந்த கேம்பில இருந்த நேச நாடுகள் வீரர்களுக்கு முன்பாக தங்கள் சரணடைய வேண்டும், அப்படித்தான் அவங்க செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு பயம். இவர்களை இவ்வளவு கொடுமைப்படுத்தி இருக்கிறோம், இப்பொழுது நாம் சரணடைந்தோம் என்று சொன்னால் இவர்கள் நம்மை கொடுமைப்படுத்தி விடுவார்கள் என்று சொல்லி ஜப்பான் தோற்றுவிட்டது, ஜப்பான் சரணடைந்து விட்டது. ஆனால் இங்கே முகாமில் இவர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஜப்பான் தொடர்ந்து ஜெயித்துக் கொண்டிருக்கிறது, புதிய இடங்களை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறது, ஜப்பான் உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி இங்க இருக்கிற கதை விட்டுக் கொண்டிருக்கிறார். எப்படி? யார் என்று சொன்னால் நம்முடைய சாத்தான் இல்லையா? அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான். அவனும் கதை விழுபவன், வஞ்சகன் இல்லையா? அப்படி அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். டெய்லி ட்ரில் அவர்களை வைத்து வேலை வாங்குவது, இதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு. இதற்கிடையிலே ஒரு நாள் அந்த முகாமிற்கு மேலாக ஒரு ஏரோப்ளேன் பறக்கிறது, ஆகாய விமானம் பறக்கிறது. அந்த ஆகாய விமானத்திலிருந்து துண்டு பிரதிகள் வீசப்படுகிறது. அது இந்த கைதிகளுடைய கரங்களிலே கிடைக்கிறது. அதுல எடுத்து படிக்கிறார்கள். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நேச நாடுகள் வென்று விட்டது. ஆகையினாலே எங்கெங்கே யார் யார் நேச நாடுகளின் வீரர்கள் இருக்கிறீர்களோ அவர்கள் எதிரி நாட்டின் சேனையை தனக்கு கீழே கொண்டு வரும்படி சொல்லப்பட்டிருந்தது. பாருங்கள், இப்ப நன்றாய் கவனித்து பாருங்கள். அங்கே ஜப்பான் மக்கள், ஜப்பான் அரசாங்க அந்த முகாமிலே ஜப்பான்
ஆர்மி ஆபீசர்ஸ் பொய்யை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜப்பான் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் கைதிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவருடைய கைகளிலே ஒரு சத்தியம் கிடைக்கிறது. என்ன சத்தியம் கிடைக்கிறது? நேச நாடுகள் ஜெயித்து விட்டது. இப்ப பாருங்க, இப்ப உடனே இப்ப நீங்க அந்த அந்த காலத்துல நீங்க போட்டோஸ் நீங்க பாத்துருந்தீங்கன்னா நீங்க நெட்ல போய் பாருங்க. PWO அவருடைய யுத்த கைதிகளுடைய போய் அவர் போட்டோஸ் பாருங்க. அப்படியே மெலிந்து எந்த ஒரு பலமும் இல்லாமல், எலும்பெல்லாம் தெரியும், எலும்பெல்லாம் என்ன முடியும், கிழிந்த சட்டை அணிந்தவர்களாக இருப்பார், மிகவும் பலவீனமாக இருப்பார். உடனே இவங்களை என்ன செய்யலன்னா, அப்படியா நம்ம ஜெயிச்சிட்டோம், நம்ம எதிரிய நமக்கு கீழே கொண்டு வர வேண்டும், நல்லா போய் சாப்பிடணும், சாப்பிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணி நல்லா உடம்பு பைசெப்ஸ் எல்லாம் தேத்திட்டு அதுக்கப்புறம் போய் என்ன பண்ணுவோம், எதிரி ஆர்மி ஆபீசர்ஸ் நம்ம கீழே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அவர்களுக்கு தெரிந்தது என்னது? சத்தியம். என்னது? நேச நாடுகள் ஜெயித்து விட்டது. உடனடியாக என்ன செய்தார்கள் தெரியுமா? அவங்க எல்லாரும் ஒன்று கூடினார்கள். அங்கே இருந்தவர்களே ரேங்க் படி, அவருடைய ஆர்மி ரேங்க் படி ஹையஸ்ட் ஆபீசர், அந்த கைதிகளிலே நேச நாடுகளின் வீரர்கள் கைதிகளாக இருந்தார்கள் அல்லவா, அவர்களுக்குள்ளே யார் அதிகமான ரேங்க் உள்ளவராக இருந்தாரோ அவர் அங்கு தலைமையான. அவர் பாருங்க, மெலிஞ்சிருக்கிறார், எலும்புகள் எல்லாம் என்ன முடியும், சரியா ட்ரெஸ் இல்ல, கையில ஒன்னும் ஒரு ஆயுதம் இல்லை, துப்பாக்கி ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்கிறது? சத்தியம், உண்மை. நேச நாடுகள் ஜெயித்து விட்டது. அவர் நேராக அந்த POW கேம்ப் முகாமினுடைய அலுவலகத்துக்கு செல்கிறார். அங்கிருந்த ஜப்பானிய உயர் அதிகாரியை பார்க்கிறார். இந்த துண்டு பிரதியை அந்த மேஜையில வைக்கிறார். நாங்கள் ஜெயித்து விட்டோம். யார் சொல்றார்? ஒல்லியா, உடம்புல சதையே இல்லாம, எலும்பெல்லாம் தெரிகிற ஆள், கையில ஒரு கத்தி கூட இல்லை, ஒண்ணுமே இல்லை. அவர் என்ன சொல்றாரு? நாங்கள் ஜெயித்து விட்டோம், நீங்கள் எனக்கு முன்பா, எங்களுக்கு முன்பா சரணடையவில்லை. இதை சொன்ன உடனே அந்த ஜப்பானிய உயர் அதிகாரி தன்னுடைய ஆயுதம், துப்பாக்கி, கத்தியை எடுத்து அந்த ஆபீசர் முன்பாக வைத்து விடுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கிருந்த எல்லா ஜப்பானிய அதிகாரிகளும் வீரர்களும் தங்களுடைய ஆயுதங்களை அந்த நேச நாடு POW யுத்த கைதிகள், எலும்பும் தோலுமாய் இருக்கிற அந்த யுத்த கைதி முன்பாக தங்களுடைய ஆயுதங்களை வைத்துவிட்டு கைகளை உயர்த்தி சரணடைகிறது. அல்லேலூயா. என்ன நடந்தது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அவர்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஒரு சத்தியம் தெரிந்தது, உண்மை தெரிந்தது, அவருடைய வாழ்க்கையே மாறிவிட்டது. அல்லேலூயா. சூழ்நிலை மாறிவிட்டது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இதுதான் புதிய உடன்படிக்கை முறை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இதுதான் புது உடன்படிக்கை முறை. புது உடன்படிக்கையின் கீழே தேவனுடைய கிருபையினாலே நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எளிது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எளிது, அதை அனுபவமாக்கிக் கொள்வது எளிது. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் மேலே வெற்றியை பெறுவது எளிது. அல்லேலூயா. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நாம் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் முன்பே சொன்ன விதமாக, நான் 20 வயதிலே மிஷனரியாக வட இந்தியாவுக்கு வந்து விட்டேன், அர்ப்பணித்தவன் சிறு வயதில். இங்கே வந்து நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஜனங்கள் அவ்வளவு எளிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உடனே நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். காலையில் ஜெபிப்போம், வாரத்தில் ஒரு முறை கூடி ஜெபிப்போம். அப்புறம் நான் அந்த என்னுடைய ஒரு ஸ்டேட்டுக்கு நான் தலைவனானேன். அந்த இயக்கத்திலே, நான் முன்பு பணிபுரிந்த இயக்கத்திலே ஒரு ஸ்டேட்டுக்கு பொறுப்புள்ளவனாய் மாறினேன். பின்பு முழு வட இந்தியாவுக்கும் பொறுப்புள்ளவனாய் மாறினேன். ஒரு குறிப்பிட்ட காலத்திலே முழு இந்தியாவுக்கும் பொறுப்பு எனக்கு தரப்பட்டது. அந்த நேரத்தில் தான் நான் வெளியே வந்து விட்டேன். நான் அந்த ஸ்டேட்டினுடைய பொறுப்பாளனாக இருந்த பொழுது நான்
3 மாதத்திற்கு ஒரு முறை எங்களுடைய ஊழியர்கள் எல்லாரையும் ஒன்றாய் கூட்டி நாங்கள் ஜெபிக்க வைப்போம். ஏனென்று சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு வல்லமை வேண்டும். என்ன வேண்டும்? ஆண்டவரே எங்களுக்கு வல்லமை வேண்டும், எங்களுக்கு வரங்கள் வேண்டும். நாங்கள் ஜெபிக்கும் போது நோய்கள் சுகமாக வேண்டும், நாங்கள் சொல்லும் போது பிசாசுகள் ஓட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்போம். நான் உண்மையை சொல்றேன், அந்த நாட்கள்ல நான் இதனாலே மிகவும் இதுல நான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தேன். சுகமாக்குவது, பிசாசுகளை துரத்துவதில் எங்களுக்கு ரொம்ப கடினமா இருந்துச்சு. ஏதோ பெரிய சொல்லுவாங்கல்ல, ஒரு மலை கொம்பு போல அல்லது ஒரு மலையை நகர்த்துவது போல இருந்தது இல்லையா? ரொம்ப பண்ண. ஆனா அப்படி செய்தும் கூட எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் அந்த காரியத்தை நாங்கள் அதிகமாய் பார்க்க முடியவில்லை. அதிகமாய் நாங்கள் உபவாசித்தோம், அதிகமாய் நாங்கள் ஜெபித்தோம், அதிகமாய் நாங்கள் என்ன பண்ணோம், அந்நிய பாஷையில பேசுவோம். எப்படி இந்த ஒர்க் அவுட் பண்றாங்க இல்லையா, பாடி பில்டர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பலத்தை இன்க்ரீஸ் பண்றாங்களா, அது மாதிரி நாங்க ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி அந்நிய பாஷை பண்ணி அப்படியே உள்ள பலத்தை அப்படியே பில்டப் பண்றது ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். ஆனா நடக்கல. நான் இப்ப சொல்றது குறிப்பிட்ட இந்த பிசாசுகளை துரத்துவது அந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்றேன். ஆனா இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ளே நான் வந்துவிட்ட பிறகு 2010 நான் இந்த புதிய உடன்படிக்கையில வந்தேன். புதிய உடன்படிக்கையில் வந்த பிறகு ஒவ்வொரு காரியமாக எனக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. அப்பொழுது லூக்கா 10:19 அந்த சத்தியம் வெளியே வந்தது. ஆமென். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிறதற்கும் சத்ருவனுடைய சகல வல்லமையின் மேலும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார்கள். முன்னாடி என்ன ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் என்று சொன்னால், நாங்கள் என்னுடைய பலத்தை வல்லமையை அதிகரிக்க நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது தெரிந்து விட்டது, பிசாசை துரத்துவதற்கு நம்முடைய பலம் தேவையில்லை, வல்லமை தேவையில்லை, அதிகாரம் போதும். அல்லேலூயா. அதிகாரம் போதும். தேவன் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆகுன என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள். இந்த சத்தியம் தெரிந்த உடனே பிரியமானவர்களே, நான் ரொம்ப உண்மையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அதுக்கு முன்பாக நாங்கள் எத்தனையோ முறை தொடர்ந்து நாங்கள் உபவாசித்து ஜெபித்திருக்கிறோம், எவ்வளவோ முயற்சி செய்திருக்கிறோம். ஆண்டவர் முன்னாடி அழுவோம், ஆண்டவரே, அவருக்கு முன்னாடி கண்ணீர் விடுவோம், ஆண்டவரே எங்களுக்கு தேவை, ஆண்டவா வல்லமை தேவை தேவா. அப்படி ஜெபிக்கும் போது பாடுவோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இப்போ தேவை தேவா, இன்றே தாரும் தேவா. அப்படியே அழுது கொண்டே பாடுவோம். ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே நாங்க உங்களுக்காக தானே ஆண்டவரை ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், உங்க ராஜ்யத்திற்காக தானே ஊழியம் செய்ய வந்திருக்கிறோம், இந்த ஆத்மக்களை ரட்சிக்க தானே ஆண்டவர் வந்திருக்கிறோம், எங்களுக்கு தேவை ஆண்டவரை தாரும் ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். ஒண்ணும் நடக்கல. ஆனா இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நொடி பொழுதுல, ஒரு சிறிய முறையில் நான் எப்பொழுது அந்த சத்தியத்தை நான் தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. லூக்கா 10:19, மார்க்கு 16:17. அதுக்கு முன்பு நான் நிறைய முறை படித்திருக்கிறேன். ஆனால் புதிய உடன்படிக்கை படித்த பொருள்தான் அது சரியாக எனக்கு புரிந்தது. அல்லேலூயா. இப்பொழுது பிசாசுகளை துரத்துவது ரொம்ப எளிதா இருக்கு. ஆமென். முன்னாடி எல்லாம் சில நேரம் பிசாசுகளை துரத்துறதுன்னா ஒரு நாள்ல துரத்த முடியாது. முன்னாடி துரத்திக்கிட்டே இருப்போம், 1 நாள் 2 நாள் 3 நாள்லாம் போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இப்ப அப்படி இல்லை. ஒரே நாள், ஒரே ஜெபம், ஒரே நொடி. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால பிசாசு போனா அது போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. இது நான் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, இப்ப எங்களுடைய விசுவாசிகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுத்து, புது விசுவாசிகள், இயேசு கிறிஸ்து புதிதாக ஏற்றுக்கொண்டவர்கள், இன்னும் ரட்சிப்பு கூட பெறல, இன்னும் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் கூட இன்னும் எடுக்கல, அவ்வளவு புதுதான விசுவாசிகள், அவர்களும் இந்த சத்தியத்தை தெரிந்து கொண்ட பிறகு அவர்களும் பிசாசிலை இப்படி எளிதாக துரத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்ப எவ்வளவு எளிது பாருங்க. ஆனா இதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், நாங்க கிட்டத்தட்ட 22 வருடங்கள் நான் அந்த இயக்கத்துல நான் ஊழியம் செய்திருந்தேன். ஐயோ, ஒவ்வொரு முறையும் எங்களுக்குள்ள அந்த மனசுல கஷ்டம் இருக்கும். ஐயோ, நமக்கு அந்த வல்லமை இல்லையே, எப்ப நமக்கு வல்லமை கிடைக்கும், கஷ்டப்பட்டு.
எவ்வளவோ செஞ்சோம் நாங்க. இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையா. அதே மாதிரி பேதுரு சொல்லுகிறார், அவரை பற்றி அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான யாவற்றையும். யோசித்து பாருங்க, ரொம்ப எளிதுங்க. இதுவரைக்கும் நம்ம ஆசீர்வாதங்களை குறித்து பேசணும், சுகத்தை பற்றி பேசணும், ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதை குறித்து பேசணும், பொருளாதார ஆசீர்வாதங்களை குறித்து பேசணும், பல காரியம் பரிசுத்தத்தை குறித்து பேசணும், பல காரியங்களை குறித்து பேசணும். புதிய எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் இன்று கிறிஸ்தவம் என்ன செய்கிறது? நம்ம கிட்ட ஒரே அந்த ஸ்டாண்டர்ட் பதில் தான். நல்லா ஜெபம் பண்ணும் பிரதர், நிறைய ஜெபம் பண்ணும் பிரதர், காலையில எந்திரிச்சு ஜெபம் பண்ணும் பிரதர், நிறைய நேரம் ஜெபம் பண்ணும் பிரதர், அந்நிய பாஷையில சொல்லி ஜெபம் பண்ணும் பிரதர், உபவாசம் பண்ணும் பிரதர். நீங்க பண்ணுங்க, தப்பு சொல்ல. காலையில தயவு செஞ்சு எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆனா சொல்லல. ஆனா இதெல்லாம் செஞ்சாதான் இது கிடைக்கும் சொல்லி முயற்சி பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் அந்த காலையில நான் எந்திரிச்சு ஏன் ஜெபம் பண்ணா, காலையில எந்திரிச்சோன்னு எங்க அப்பா கிட்ட பேசணும். ஹல்லேலூயா. கண்டிப்பா ஜெபம் பண்ணும், சந்தேகமே கிடையாது. ஆனா இதையெல்லாம் செய்துதான் நம்ம இந்த ஆசீர்வாதத்தை வாங்க முடியும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? அது தவறு. நீங்க அப்படி செய்தாலும் வாங்க முடியாது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் புதிய உடன்படிக்கையின் முறை என்னவென்று சொன்னார், புதிய உடன்படிக்கையின் முறை என்னவென்று சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சத்தியத்தை அறிந்து கொள்வது, விசுவாசிப்பது, விசுவாசத்தை கிரியையினாலே வெளிப்படுத்துவது. ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அடுத்த வாரம் இந்த சத்தியத்தை எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம் என்பது குறித்து நாம் பார்ப்போம். ஏனென்று சொன்னாலே அந்த காரியத்தை நான் ஆரம்பித்தேன் என்று சொன்னால் இப்பொழுது நான் முடிக்க முடியாது. கிட்டத்தட்ட 4 மணி ஆக போகிறது. ஆகையினாலே நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் இதை மாத்திரம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். புதிய உடன்படிக்கையில் இந்த ஆசீர்வாதங்களையும் மாறுதல்களையும் ஜெயத்தையும் பெறுவது எளிது, எளிது. ஆனால் ஏன் கிடைக்க மாட்டேங்கிறது என்று சொன்னால், அதை நான் தவறான முறையிலே, தேவன் சொல்லாத முறையிலே, ஆண்டவர் புதிய ஏற்பாட்டிலே ஒரு முறையை சொல்லி இருக்கிறார். அந்த முறையை விட்டுவிட்டு, அந்த வழியை விட்டுவிட்டு நாம் நமக்கு தெரிந்த, நமக்கு சரியாய் தெரிந்த வழியிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். இது மற்றவர்களுக்கு மாத்திரமல்ல, புதிய உடன்படிக்கை பற்றி தெரிந்தவர்களுக்கும் இது பொருந்தும். அவர்கள் இந்த புதிய உடன்படிக்கை பற்றி கேட்டிருக்கிறார்கள். இந்த வெளிப்படுத்தலை பற்றி கொஞ்சம் புரிதல் அவங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இன்னும் அவர்கள் இந்த பழைய முறையில் தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சுகமா இருக்கட்டும், பரிசுத்தாவின் வல்லமையா இருக்கட்டும், ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், அதிகமாய் ஜெபிப்பதின் மூலமாக, அதிகமாக உபவாசிப்பதின் மூலமாக, இதை செய்வதன் மூலமாக, அதை செய்வதன் மூலமாக. பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் நாம் வாசித்த அந்த வசனத்திலே, ரோமர் 10ஆம் அதிகாரத்துல சொல்றார், விசுவாசத்தினாலாகும் நீதியானது. மேல போய் கிறிஸ்துவை இறங்கி வர பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவளை கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, பாதாளத்துக்கு போய் அவர் மேலே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்லுகிறார்? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப எளிதுப்பா. ரட்சிப்பு அடைவது, நீதி அடைவது எளிது. அதே போல சுகத்தை அடைவது எளிது, பொருளாதார ஆசீர்வாதத்தை அடைவது எளிது, பரிசுத்தாவினுடைய வல்லமையும் நிறைவையும் நீங்கள் அனுபவிப்பது எளிது, பரிசுத்தத்தை அனுபவிப்பது எளிது, பிரச்சனைகள் மேல் வெற்றி பெறுவது எளிது, 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 எளிது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒன்றே ஒன்று, நீங்கள் மோசேயை போல வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை தூரத்திலிருந்து பார்க்க வேண்டும். நீங்கள் அதில் பிரவேசிக்க, நீங்க அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், நீங்க அனுபவிக்க வேண்டும். சுகத்தை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பது பெரிய காரியம்.
அதே சுகத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அது எப்படி என்று சொன்னார், மிக எளிது. சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாம் விடுதலையாக்கப்படுகிறோம். கிருபையும் ஷாலோமும் நமக்கு உண்டாகி பெருகுகிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்வதனாலே, அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதனாலே நாம் பரிபூர்ணம் அடைகிறோம். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்றும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஜெபத்திற்கு பதில் இவை எல்லாமே அந்த சத்தியத்தை அறிந்து கொள்வதனாலே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப எளிது. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள், அதை வெளிப்படுத்துங்கள், கிரியேட். நீங்கள் அதை இந்த இடத்துல இருந்து, இந்த பழைய இந்த இடத்துல இருந்து இந்த புதிய இடத்திற்கு அப்படி ஒரு செகண்ட்ல வந்து, ஒரு செகண்ட்ல மாறி. ஹல்லேலூயா, அவ்வளவு எளிது. பிரைஸ் காட். யோசித்து பாருங்க, அந்த சிறைச்சாலை அதிகாரி ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி நீ உன் விட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நொடி பொழுதுல இங்க இருந்தாங்க. அதுதான் புதிய ஏற்பாட்டு முறை. இதுல நீங்க போய் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தலைகீழ நின்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக பாடுபட்டு, நமக்காக மரித்து, ஹல்லேலூயா, நமக்காக ரத்தம் சிந்தி, நமக்காக அவமானங்களை சகித்து எல்லாவற்றும் எளிதாக்கி கொடுத்து, ஹல்லேலூயா, நம்முடைய மீட்பருக்கு எல்லா கனமும் எல்லா மகிமையும் உண்டாவதாக. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதற்கு தகுதி உள்ளவராயிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆனா இதை மறந்து விடாதீங்க, இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்து எளிதாக்கி விட்டார். அவர் எளிதாக்கினதை தயவு செய்து மறுபடி கடினமாக்கி விடாதீர்கள். நீங்கள் அதை அனுபவியுங்கள். எளிதான முறையிலே அதை சொந்தமாக்கி நீங்கள் அனுபவியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.